சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி பாடகி ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? கூத்துக்கட்ட ஐ ஐ கூத்துக்கட்ட ஐ ஐ எதுக்கு என்ன லேசா லேசா படத்தில் இசையமைப்பாளர் ஆரி ஜெயராஜால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பின்னணி பாடகியான ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. தேவா, பரத்வாஜ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர், டி இமான், பிரவீன் மணி, தீனா, எஸ்.ஏ. ராஜ்குமார், ஸ்ரீகாந்த் தேவா, சபேஷ் முரளி, யுகேந்திரன் ஆகிய இசையமைப்பாளரிடம் பல பாடல்களை பாடியுள்ள ஸ்ரீலேகா பார்த்தசாரதி ஒரு சின்னத்திரை நடிகையும் கூட. வேணா ரஜினி, நீ விட்டு கொடுக்க வேண்டாம். இப்பதான் நாங்களே மனசார ஏத்துக்கிட்டோமே, அப்புறம் நீ எதுக்கு விட்டு கொடுக்கணும்? திரைப்பட பாடகியாகவும் சின்னத்திரை நடிகையாகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு சூழ்நிலையில் ஒருத்தர் பின்னணி பாடகராகவோ பாடகியாக வரணுன்னா சுலபமாக கஷ்டம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்து, அவங்களுடைய எஃபர்ட்ஸை பொறுத்து இருக்குது சார். ஏன்னா ஒரு சிலர் ஜஸ்ட் பை லக் நிறைய ஹிட்ஸு, நிறைய சக்ஸஸ் வெல்றாங்க. சில பேர் நிறைய போராடிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்சனோடைய எஃபர்ட்ஸும் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய ஸ்பீட் ஆஃப் அக்கமடேட்டிங் டு எவ்ரி திங் அரவுண்ட் தெம் தான் எனக்கு தோணுது. ஆனால் முதல்ல என்னோடய ஜெனரேஷன் இப்போ கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஜெனரேஷனில் இருக்கிறத விட வாய்ப்புகள் ஸோ வாய்ப்புகள் கிடைக்கிறது ஈஸியாகிடுச்சு சார் இப்போது. ஆனால் அதை தக்க வைக்கிறது கஷ்டமான விஷயமாயிடுச்சு. ஏதோ ஒரு பாட்டு பாடலாம், கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ இப்போது ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இல்லை, இப்போ சின்மயி, அந்த மாதிரி என்னோடய கண்டெம்ப்ரரிஸ் எல்லாருக்குமே எங்களோட பாட்டு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு கூட அடையாளம் தெரியும். கரெக்ட். பட் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்க்கு அந்த அடையாளம் கிடைக்கிறது தான் பெரிய கொஸ்டின். ஒரு பின்னணி பாடகி ஆகணும் அப்படின்ற விதையை உங்கள் மனசுக்குள்ளே போட்டது யார்? 4 வயசில் பாட ஆரம்பித்தேன் சார். நான் 4 வயசில், சின்ன வயசில் 4 வயசில் பாட ஆரம்பித்தேன். அப்போ பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் யாராவது மியூசிக் சம்மந்தப்பட்டு இருக்காங்களா? சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடையாது. பட் என்னுடைய தாத்தா ஆல்மோஸ்ட் நோபல் ப்ரைஸுக்கு தேர்ந்தெடுத்தப்பட்ட பர்சன். வரதாச்சாரி, பிஎஸ் வரதாச்சாரின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட அப்பா. அவர் ஃபிசிக்ஸ் அண்ட் மியூசிக்கில் ரிசர்ச் பண்ணார். ஸோ அந்த மாதிரி மியூசிக் இஸ் தேர் இந்த பிளட் தான் வந்திருக்கு ப்ராபப்ளி சார். அப்பா மிருதங்கம் வாசிப்பார், பாட்டி பாடுவாங்க, சித்தி பாடுவாங்க, அம்மா பாடுவாங்க, எல்லாரும் கர்நாடிக் மியூசிக் பாடுவாங்க வீட்டில் எல்லாருமே. அந்த மாதிரி தான். ஸோ சினிமாவில் யாரும் கிடையாது. அந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடகி யார்? எனக்கு பிடித்த பாடகி அப்படின்னு சொல்லணுன்னா, நான் டெல்லியில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு கீதா தத் ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஆஷா போஸ்லே, கிஷோர் குமார், முகமது ரஃபி, இதெல்லாம் நிறைய கேட்பேன். அதை தவிர எல்ஆர் ஈஸ்வரி அம்மா ரொம்ப பிடிக்கும். சுஷீலா அம்மா பாடல்கள் நிறைய கேட்பேன். ஆனால் எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவுடைய பாட்டு அட்டெம்ப்ட் பண்ணுவேன் ஸ்டேஜில். அவங்களுடைய ஒரு சாயல், அந்த மாதிரி ஒரு சாயல் என்னுடைய வாய்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சாயல். ஸோ அவங்களுடைய பாடல்கள் நிறைய கேட்டு இன்ஸ்பயர் ஆவேன். அதே மாதிரி பாம்பே ஜெயஸ்ரீ அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாம்பே ஜெயஸ்ரீ அம்மா ஏன் பிடிக்கும்னா, அவங்களுடைய வாய்ஸும் நான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன் என்னோடய வாய்ஸோட பேஸ். புரியுது. ஸோ அவங்களுடைய அந்த டிம்பர் ஆஃப் வாய்ஸ் எனக்கு சூட்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். முறையாக இசை பயிற்சி எடுத்துக்கிட்டிங்களா? கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன், அப்புறம் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன். நடுவில் கொஞ்சம் வெஸ்டர்னும் ட்ரை பண்ணேன், தொடர்ந்து போக முடியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கு. ஸோ அந்த அபங்ஸு, செமி கிளாசிக்கல், அந்த மாதிரியான சாங்ஸ்லாம் பிடிக்கும், நார்த்தில் இருந்ததுனால. உங்கள் அப்பாவும் இசைத்துறையில் ஓரளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்படி இருந்தும் நீங்கள் பாடகி ஆனோம் அப்படின்னு சொன்னபோது ஏன் அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கல? இல்லை, அப்பா பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. அப்பா மிருதங்கம் ஒரு ஆசைக்கு சும்மா கற்றுக்கிட்டாரு. பட் ப்ளேபேக் அப்படின்னா அவர் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் ஆதரவு கொடுத்ததுனால தான் நான் சென்னைக்கே வர முடிஞ்சது ஆக்சுவலி. ஏன்னா டெல்லியில் முடிஞ்ச அளவு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பாடியாச்சு. நிறைய அங்கே ரீமிக்ஸஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கவர் வெர்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளம்பரத்துக்கெலாம் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 13 மொழிகளில் நான் ஆல் இண்டியா ரேடியோலலாம் பாடிட்டேன்.
ஸோ ஒரு ஸ்டாக்னன்ட் பாயிண்ட் வந்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது தான் ப்ளேபேக் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி எனக்கு பாம்பே தான் போகணுன்னு ஆசை. ஏன்னா நார்த்து சாயல் நிறைய இருக்கிறதுனால. பட் அப்பா வந்து எப்படி ஃபீல் பண்ணார்னா, பாம்பே போனோன்னா அங்கே யாருமே தெரியாது, ரொம்ப பயப்பட்டார். ஸோ நம்ம சவுத் இண்டியன் இதில் வந்து கொஞ்சம் எப்போவுமே செக்யூரிட்டி ஜாஸ்தின்னு அவர் ஃபீல் பண்ணார். நமக்கு எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, மொழியும் நமக்கு தெரிஞ்ச மொழி, நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நீ வேணா சென்னை வேணா ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம். ஒரு பின்னணி பாடகியாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு காரணம் பாப்புலாரிட்டியா இல்லை பணம் சம்பாதிக்கலான்றதா? ரொம்ப கஷ்டமான கேள்வி சார் இது. எனக்கு அந்த அளவுக்கு நான் யோசிக்கலை சார். எனக்கு என்னென்னா, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு ஏன் வந்ததுன்னா, உலகம் முழுக்க என்னுடைய வாய்ஸ் ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மச் லேட்டராக தான் தோண ஆரம்பிச்சது. ஆக்சுவலி ரொம்ப பணம் நான் சம்பாதிக்கலை சொல்லப்போனால். நிறைய ட்ராவல் பண்ணேன், நிறைய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாரோடையுமே நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எஸ்பிபி சார் போல் ஒரு ஜாம்பவானோடையே நான் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. உஷா உத்துப் மேமோட ஷீ இஸ் லைக் ஃபேமிலி, அவங்களோடய நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நினச்சி கூட பார்த்ததில்ல சார், நான் வந்து உஷா உத்துப் மேமோட பக்கத்தில் நிற்பேன், எஸ்பிபி சாரோட பக்கத்தில் நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ என்னோட ஐடியா ஆஃப் ப்ளேபேக் சிங்கிங்கிறது இந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸோடு நான் பாடணும் ஒரு நாள். ஸோ என்னோட பேர் அந்த வரிசையில் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். ஐ வாண்டட் டு பிகம் ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் வித் மை வாய்ஸ். என்ன முயற்சி எடுத்தீங்க பாடகியாரத்துக்கு? நிறைய முயற்சி எடுத்தேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இங்கே வந்து என்னோடய பாட்டி இருந்தாங்க, பாட்டி தாத்தாவோட தான் நான் இருந்தேன். அப்புறம் தாத்தா இறந்துட்டார், பாட்டியோட தான் இருந்தேன் ஒரு 2 வருஷம். அப்போது மயிலாப்பூரில் தான் இருந்தேன், ரொம்ப போராடிட்டு இருந்தேன். அப்போல்லாம் சிடிஸ் தான் இல்லை சார், இப்போல்லாம் சிடிஸ் கிடையாது. சிடியில் வந்து நான் டெல்லியில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு கடையில் போய் ரெக்கார்ட் பண்ணி ரெடி பண்ணி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் அப்போது வந்து எல்லாருமே, மணி சர்மா சார், தேவா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அப்புறம் வித்யாசாகர் சார், எல்லார்கிட்டையுமே என்னுடைய சிடியை கொண்டு கொடுத்தேன். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் பாடணும், எனக்கு ப்ளேபேக்கில் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன், ஸ்ட்ரகிள் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்கிட்ட ரொம்ப லிமிட்டட் பாக்கெட் மணி தான் இருக்கும். மயிலாப்பூர்லேருந்து 12Bயில் உட்காந்து வடபழனிக்கு போய் ஒரு ஸ்டூடியோவாக ஒரு சின்ன டிஃபன் கேரியரும் ஒரு பாட்டிலும் வச்சுக்கிட்டு போவேன். அவங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதானா? கிடச்சிது. ஆனால் ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஃபார் இட். நிறைய தடவை என்னை வெளியிலலாம் போக சொல்லிட்டாங்க. இந்தியா? ஆமாம், ரேமான் சார் ஸ்டூடியோ உள்ளே போக முடியல என்னால். இன்னி வரைக்குமா? இன்னி வரைக்கும் போனேன். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு பாட்டு கூப்பிட்டாரு, அன்றைக்கி பாட முடியல அந்த சாங்கை. ஸோ ஒரு தடவை போயிட்டு பாடாமல் நான் வந்துட்டேன். ஏன்? அது அன்றைக்கி வேறு ஏதோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வெளியிலே தான் ஸ்டூடியோவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்புறம் அவரோட மேனேஜர் வந்து சொன்னார், இல்லை வேறு ஏதோ ஒரு பாட்டோட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு, அது சரி பண்ணணும். ஸோ திருப்பி நாங்கள் சொல்கிறோம், அப்போ வந்து பாடுங்கன்னு சொன்னார். அப்புறம் கூப்பிடல, ஏன்னு தெரியல. பட் அந்த வாய்ப்பு எனக்கு வரல. ராஜா சார்கிட்டையும் பாட முடியல, ரேமான் சார்கிட்டையும் பாட முடியல. ஒருவேளை ரேமான் சார்கிட்டையும் நான் பாடியிருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி அதிகமாக கிடச்சிருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிருக்கும், நிறைய இன்னும் காசு சம்பாதிச்சிருக்கலாம். இல்லை, பல இசையமைப்பாளர்களை சந்திக்க முடியாமே போனப்போலாம் எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? வருத்தமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. என் கூட இருந்த நிறைய சிங்கர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட பாடினாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், கூப்பிடுவாங்க, பாடுவாங்கன்னு. அவர் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க ஏன் வாய்ப்புக்கு என்னை கூப்பிடலன்னு எனக்கு தெரியல. அது இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு கொஸ்டின் தான். ராஜா சாரை மீட் பண்ணேன். மீட் பண்ணீங்கன்னா எப்படி பாடி காட்டுவீங்களா? இல்லை? பாடி காட்டினேன். நான் ஏதோ ஒரு அபங் அந்த மாதிரி பாடினேன், ஏதோ தமிழ் சாங் பாடினேன். அவர் என்னென்னா ரொம்ப ஹை பிச் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட சாங்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை பிச் தான் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பேஸில் பாடினேன். ஸோ அவர் என்னை கேட்டார், 6 கட்டில் பாடுவியா அப்படின்னு கேட்டார். சார் அட்டெம்ப்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த கொஸ்டின் கேட்டார். அப்புறம் நான் வந்து அந்த ஹெட் டோன் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது பாடுறதுனால என்னோடய வாய்ஸ் டிம்பர் மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு, கன்ஃபியூஷன் வந்துச்சு.
ஸோ அதை அப்படியே விட்டேன். பட் ஹி டிடன்ட் கால் மீ ஆஃப்டர் தட். ஒரு சாங்குக்கு என்னை கூப்பிடல. இல்லை, பலதரப்பட்ட இசையமைப்பாளர்கிட்ட முயற்சி பண்ணீங்க, அவ்வளோ எளிதாக வாய்ப்பு கிடைக்கல. சார் நான் எப்பவுமே ரொம்ப ஒரு ஃபைட்டர் சார், சோர்ந்து போக மாட்டேன். அது எங்கள் அப்பாவுடைய குணம்னு நினைக்கிறேன். அருமை. கவலைப்படாத, இல் பி ஆல் ரைட், யூ வில் கெட் இட் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவார். சம்டைம்ஸ் ரொம்ப சுகமாக இருக்கும், டிப்ரெஸிங் ஆகிடும், லோ ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுவோம். அது நடந்துச்சு, நடக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நடந்துச்சு கண்டிப்பாக. ஆனால் அதை விட்டு ரீகூப் பண்ணி வரதும் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஸ்ரீராமும் எனக்கு கொஞ்சம் அதில் ஹெல்ப் பண்ணுவார். ஹீ இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவலைப்படாத, வரும், ஏன் அதை பற்றி யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, யூ கீப் புட்டிங் யுவர் எஃபர்ட்ஸ் அப்படின்வாரு. அதே மாதிரி என் அண்ணாவும் கொஞ்சம் சொல்லுவார், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளும் வந்து இல்லை, நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் புதுசாக ஏதானும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதானும் ஒன்று பாட்டு எடுப்பேன், இல்லை ஏதானும் ஹிந்தியில் ஏதானும் ஒன்று பண்ணுவேன், இல்லை வேறு லாங்குவேஜ் ஏதானும் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதானும் ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ டோன்ட் கிவ் அப். இசைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மனச்சோர்வு ஏற்படும் போது அவங்களுக்கு இசை தான் அதுக்கு மருந்து. ஆமாம், பாட்டு பாடியே தீர்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு அரிஜித் சிங் ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சுன்னா அரிஜித் சிங் பாட்டு கேட்பேன், இல்லாட்டி கிஷோர்குமார் பாட்டு கேட்பேன். அந்த மாதிரி சில சாங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்பேன், பழைய சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்பேன். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பாடுவேன், பட் என்ன பண்ணுவேன், உட்காந்து என்னுடைய ஸ்ருதிப்பட்டியை வச்சுக்கிட்டு ஏதானும் ஒரு பாட்டை எடுத்து அதுக்கு ஏதானும் ஒரு ஆலாப் பண்ணி நானே ஏதானும் ஒரு கற்பனை பண்ணி பாடிட்டுருப்பேன். ஸோ நான் ஒரு ட்ரான்ஸ்க்கு போயிடுவேன். அருமை. எனக்கே தெரியாமல் ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கேச்சு ஐ வில் பிகம் நார்மல் அண்ட் ஐ வில் கம் பேக். ஸோ அதுவும் நடக்கும். நீங்கள் பாட முயற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஸ்ரீராமோட உங்களுக்கு நட்பு ஏற்பட்டுருச்சா? அவர் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் லைட் மியூசிக் சிங்கராக இருந்தார். நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இஸ் பீன் அரவுண்ட் லாங்கர் இல்லையா, என்னோட பல வருஷங்கள் அதிகமாக அவர் இருந்திருக்காரு. எனக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற சமயத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட சிடி அதே மாதிரி சிடி கொடுத்தபோது தான் இந்த லேசா லேசா படத்து வாய்ப்பு வந்தது. ஸோ லேசா லேசா படத்தில் ஏதோ ஒன்றுன்ற சாங் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங். ஸோ அந்த சாங் வந்து பாடிட்டேன். அப்புறம் சார் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு, ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ டெல்லிக்கு போயிட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு நாள் கூப்பிட்டு டெல்லிக்கு போயிட்டேன் திருப்பி. சரி அப்புறமா வரலாம், ஏன்னா இட் வாஸ் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் சார், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அப்பா சொன்னார், திருப்பி வந்துரு, திருப்பி எதனா வாய்ப்புகள் வந்தால் பார்த்துக்கலான்ட்டு ஒரு சென்னை மொபைல் நம்பர் மட்டும், அப்போ தான் மொபைல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், வாங்கிட்டு திருப்பி போயிட்டேன். ஸோ இப்போ இந்த லேசா லேசா படத்தில் இருக்கிற பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு அவர் டீம்லேருந்து கால் வந்தது. ஸோ ஸ்பென்சர் பிளாஸாவில் லேண்ட்மார்க் உடைய ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியும் அப்போ தான் நடந்தது. அங்கே தான் எங்களுடைய லேசா லேசா படத்தோட லான்ச்சும் நடந்தது. தே லான்ச் திஸ் ஒன் சாங். அப்போ நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. ஸோ அந்த லேண்ட்மார்க் ஒரு ஆனிவர்சரிக்கு ஸ்ரீராம் பாட வந்திருந்தார். ஸோ அவர் வந்து எனக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா முதல் சந்திப்பில் எனக்கு அவரை ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ சிங்கர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆஸ் அ பர்சன் அப்புறம் தான் தெரிய வந்தது. பட் அவர் வந்து சங்கர் மாதேவன் மாதிரி இருப்பார் அப்போலாம். அப்புறம் பாட்டு வந்து எஸ்பிபி சார் குரல் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் இல்லை சார். அதனால் அதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானே அவர்கிட்ட போய் பேசி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி தான் பேசிக்கிட்டோம். ஸோ வி காட் டு நோ ஈச் அதர். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமாக திருப்பி மீட் பண்ணோம். அப்படி தான் எங்களுக்கு நட்பு ஆரம்பிச்சது. ஸோ இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வி டிசைட் டு கெட் மேரிட். முதல்ல ஹாரிஸ் ஜெயராஜை சந்தித்தது நினைவு இருக்கா? கண்டிப்பாக சார், எப்படி மறக்க முடியும். நான் போய் ரொம்ப நிறைய ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ போனதும் சொன்னார், இது மாதிரி பிரியதர்ஷன் சார்லாம் கூட வந்துட்டு போனாங்க, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, தூய தமிழ் இந்த பாட்டு, அதனால் ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும், நீ டெல்லி வாடையெல்லாம் அதில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட சொன்னார். ஸோ தமிழ்லேயே தான் நான் எழுதினேன். தமிழ் எழுதி படிப்பேன், ஏன்னா டெல்லியில் தமிழ் படித்தேன் நான் ஸ்கூலில். ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி திஸ் இஸ் த சாங், இதான் லிரிக்ஸு, இதுதான் டியூன் அப்படின்னு போட்டு காமிச்சிட்டு வெயிட் பண்ண சொன்னார். அதை கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் அவரும் வந்து வாசித்து பியானோவில் வாசித்து காமிச்சார், கீபோர்டில் வாசித்து காமிச்சார். அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி நான் இட்ஸ் லைக் அ கான்டெஸ்ட், நிறைய சிங்கர்ஸை கூப்பிட்ருக்கேன், அதுலேருந்து தான் வந்து வாய்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களோட வாய்ஸ் இருக்குமாங்கிறது நான் இப்போ சொல்ல முடியாது. பட் இஃப் இட்ஸ் சூட்டிங் த்ரிஷா, இஃப் இட்ஸ் சூட்டிங் த சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக இருக்கும்
அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னார் அந்த விஷயத்த. அதனால சரி நான் வந்து மென்டலி அந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் பாடினேன். பட் என் வாய்ஸ் தான் வரணும். ஆமாம். ஸோ அது ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஸோ அப்படியே ஸ்லோவாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஹீ இஸ் வெரி பர்ஃபெக்ட். அந்த ஒரே ஒரு நோட் கூட தப்பாக வந்ததுன்னா அவர் இல்லை இது சரியில்லை பாடு அப்படின்னுவார். ஸோ அதாவது ஒரு நோட் சரியில்லை பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் திருப்பி அதை இது பண்ணலான்னா மாட்டார். அவர் ஒன்று கரெக்டாக ஒன்று நினச்சி இஸ் வெரி கிளியர் ஆன் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சிங்கர் அந்த சிங்கருக்கு என்ன பாட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் பாட்டும் பண்ணுவார். அவருடைய பாடல்கள் நிறைய நம்ம பார்த்தோம்னா ஆப்டாக இருக்கும். ஒரு சிங்கரோட வாய்ஸும் அந்த மியூசிக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னை பாட சொன்னார். பாடினேன். ஒரு 3-4 hours போச்சு. பாடிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வரும்போது கரெக்டாக அப்போ தான் ஹரிஷ் வந்தார். ஹரிஷ் ராகவேந்திரா. அவர் அப்போ எஸ்டாப்ளிஷ்டு சிங்கராக வந்துட்டு இருந்தார். ஏன்னா மின்னலே அதெல்லாம். ஸோ அவரை மீட் பண்ணேன். அப்போ அவர் வெளிலேருந்து என் வாய்ஸை கேட்டார். கன்சோலில் கேட்டிருக்காரு போது நல்ல வாய்ஸ் சார் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு விஷ் பண்ணார். ஸோ அப்போவே வந்து சிங்கர்ஸ்லாம் சேர்ந்தெல்லாம் பாடல சார். ஸோ அவர் தனியாக பாடினார், நான் தனியாக பாடினேன். மியூசிக் எல்லாமே ரெடி பண்ணி ட்ராக் தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் அட்லீஸ்ட் அவேர் அவர் பாடுறாருங்கிறது ஐ வாஸ் அவேர். இப்போல்லாம் அது கூட தெரியும். அது கூட தெரியறதில்ல. நம்ம வாய்ஸே வருமானு தெரியறதில்ல. அதெல்லாம் உண்மைதான். ஸோ தட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது, குழந்தையும் குமரி என்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சே, மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே, ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன், உல்லாஹி உல்லாஹி லாஹி உல்லாஹி உல்லாஹி லாஹி, ஒரு ஆசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் நீ தந்தால் போதும். இந்த பாடல் வெளியீட்டுக்கு விழா வந்தீங்க, அப்புறம் இங்கே சென்னையிலேயே தங்கிட்டீங்களா இல்லை திரும்ப டெல்லி போனீங்களா? கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி போயிட்டு அப்புறமா தான் திருப்பி வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை சார். ஐ வாஸ் லிவிங் வித் மை கிராண்ட் மதர். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து, அப்புறம் அம்மா என்னோட வந்தாங்க, ஷிஃப்ட் பண்ணாங்க, தனி வீடு எடுத்து அப்புறமா தான் பாட ஆரம்பித்தேன். ஸோ இந்த படத்தில் பாடினதுக்கு அப்புறம் கூட பெரிய வரவேற்பு கிடைக்கல இல்லையா ஆரம்பத்தில்? ஆமாம், ஆரம்பத்தில் ஏன்னா கொஞ்சம் கேப் ஆகிடுச்சுல்ல சார். பாடினதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பரதாஜ் சார் எனக்கு ஜங்ஷன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு, அதுதான் உங்களுக்கு முகவரி தந்த பாடல். ஆமாம், நிஜமாவே ஒரு முகவரி தந்த ஒரு பாடல். ஸோ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா பாடினதுக்கப்புறம் தான் ஓகே ஸ்ரீலேகான்ற ஒரு சிங்கர் இருக்காங்கன்னா ஏதோ ஒன்று பாட்டு நல்ல ஃபேமஸ்ஸு, அதில் ஒரு பரிச்சயம் கிடச்சிது. ஆனால் பாப்புலாரிட்டி ரொம்ப கிடச்சது வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு சாங் தான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபோக் சாங்ஸாகவே அமைஞ்சுது. திம்சுக்கட்டை, அப்புறம் சின்ன வீடா பிரவீன்மணி சாருக்கு, கொக்கு மீனத்திங்கு மகாராஜராஜ் சாருக்கு, பம்பரக்கண்ணு பச்சை மிளகா வித்யாசாகர் சாருக்கு, அப்புறம் வெச்சுக்கவா இடுப்புல சாங் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு பாடினது. அதுவும் ஒரு நல்ல புகழ் வாங்கி கொடுத்த பாட்டு. ஆர் ஜெயராஜனுடைய தனித்தன்மை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆர் ஜெயராஜ் சாருடைய ஸ்டைல் எப்படின்னாக்கா ஒரு வெஸ்டர்ன் மிக்ஸ்சர் இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜஸ்டின் பீபர் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம். உங்களுக்கு முதலாக ரசிகர்கிட்டேருந்து கிடைத்த பாராட்டுன்னா எதை சொல்லலாம்? டி நகரில் நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஏதோ ஒன்று சாங் வந்த டைம். ஒரு கடையில் நிறுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கடையில் வந்து பிரவீன்மணி சார் எப்படின்னா சின்ன வீடா வரட்டுமா சாங் பாடும்போது ஃபோக் அவருக்கே ஒரு புது ஸ்டைலாக இருந்தது. அண்ட் அந்த ரஸ்டிக் ஃபீல், சின்ன வீடா வரட்டுமா அல்ல கூட சின்ன வீடா வரட்டுமா,
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.